வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்பளம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 4.1 இதில் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். 2 குறுங்கோணங்கள் இருக்கும். 2 குறுங்கோணங்கள் இருக்கும். 2 குறுங்கோணங்கள் இருக்கும். அடுத்து 2, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் அது டேஷ் ஆகும். 3 பக்கமும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா, பக்க அளவுகள் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா அது அசம பக்க முக்கோணம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த இது வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. முக்கோணத்தின் வகைகளில் போட்டிருக்கேன். இது அசம பக்க முக்கோணம் என்னன்னு முக்கோணத்தின் வகைகளில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. 3 பக்கங்களும் வெவ்வேறான இருந்துச்சுன்னா இது அசம பக்க முக்கோணம். அடுத்து 3வது கொஸ்டின். 3, இரு சமபக்க முக்கோணத்தில் டேஷ் கோணங்கள் சமம். பாருங்கள், இருன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இரு சமபக்க முக்கோணத்தில் எத்தனை கோணம் இருந்தால் இரு சமபக்க முக்கோணம்? 2 கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். 2 கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். இது 5வது கணக்கு. 4வது கணக்கு கீழே எழுதியிருக்கேன். இந்த 4வது கணக்கு பார்ப்போம். இப்போ ஒரு முக்கோணத்தின் 3 முக்கோணங்களின் கூடுதல் டேஷ். ஒரு முக்கோணத்தில் 3 முக்கோணங்களின் கூடுதல் எப்படி இருக்குன்னா 180 டிகிரி. 180 டிகிரியாக இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தில் போட முடியாது. இந்த முக்கோணம் இல்லை, இந்த முக்கோணத்தில் வராது. இங்கே பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குல்ல, இந்த முக்கோணத்தில் இந்த இது 30 டிகிரி, இந்த கோணம் 60 டிகிரி, இது 90 டிகிரி. இது 90 டிகிரி. இது மூணுத்தையோட கூடுதல் எவ்வளவு இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். 0 9 3 12 12 6 18 180 டிகிரி. இப்போ 3 கோணங்களின் கூடுதல் எப்படி இருக்குன்னா 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு முக்கோணம். கூடுதல் எப்படி இருக்கும்? 180 டிகிரி. இப்போ 5வது கணக்கு. ஒரு செங்கோண முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சமம் எனில் அது டேஷ். ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இரு பக்கங்கள் சமமாக இருக்குது, அப்போ இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இரு சமபக்க செங்கோண முக்கோணம் ஆகும். இந்த 4வது கணக்கு திருப்பியும் பாருங்கள். இந்த 4வது கணக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சரியாக புரியலைன்னா திரும்பியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னா இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த 3 முக்கோணத்தின் கூடுதல் எப்படி இருக்குன்னா இது 90 டிகிரி, இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. இது மூணுத்தையோட கூடுதல் எப்படி இருக்குன்னா 180 இருக்கும். 60 30 90. இது மூணுத்தையும் கூடுதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. 60 90 30. இது மூணுத்தோட கூடுதல் எப்படி இருக்கும்? 6 15 6 9 15 3 18 180 டிகிரி. 180 டிகிரி கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை